வணக்கம் மக்களே, ஆக்னஸ் கிரியேஷன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கிரேமியான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து நீங்கள் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் இது வந்து ரஃப்பாக கட் பண்ணால் போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வந்து நிறம் மாறக்கூடாது. அப்புறம் ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நிறம் மாறி வரக்கூடாது, அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக ஒரு க்ரீமி பதத்தில் இருக்கணும். அதை பார்க்கவே க்ரீம் மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரியாணி இலையும் நம்ம கல்பாசின்னு கிடைக்கும் இல்லையா, அதுவும் போட்டுக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால இந்த 2டையும் போட்டுட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தண்ணீர் தேவையோ அந்தளவுக்கு தண்ணீரும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நம்ம இதில் தக்காளியே சேர்க்கலை. ஸோ அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் க்ரீமியான டேஸ்ட்டுக்கெலாம் வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஃபுல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முட்டையை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான, வித்தின் 10 to 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஒரு சட்னி செய்கிற மாதிரி ஒரு வதக்கி அரைச்சி எடுத்துட்டோன்னா போதும். முட்டை ஒரு பக்கம் வெந்துச்சுன்னா முடிஞ்சுது. இப்போ இந்த முட்டை மேலே நல்லா இந்த கிரேவியெல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா இதை அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ்காக நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட, நீங்கள் வந்து பரோட்டாவோட, தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, டேஸ்ட் பிடிச்சிருந்ததா அப்படின்னு எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்காக தான். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.